அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் சிட்னி கடற்கரையில் யூதர்களை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஏனெனில் இதேபோல அக்டோபர் 7 2023 இஸ்ரேலில் யூதர்கள் பண்டிகை கொண்டாடுகின்ற பொழுது, அதாவது விடுமுறை நாளில் அவர் கொண்டாடும் நிலையில் அருகிலுள்ள காசாவில் இருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் உள்ளே நுழைந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 1300 பேர் பலியானது நினைவிருக்கலாம். அதேபோல ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி போண்டி கடற்கரையில் நேற்று மாலை 6:47 மணிக்கு 2 பேர்கள் அங்குள்ள யூதர்கள் மீது படு பயங்கரமான ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தியதில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது சிட்னியில் யூதர்கள் ஹனுக்கா என்ற ஒரு தெய்வ பண்டிகையை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த பொழுது திடீரென்று வந்த இருவர், அதாவது இவர்கள் தந்தை மகன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க தந்தையும் 24 வயது மதிக்கத்தக்க மகனும் இருவரும் சேர்ந்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 15 பேர் அங்கே பலியாகியுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் அங்கே படுகாயமடைந்துள்ளனர். அதாவது போண்டி கடற்கரையில் பின்னுள்ள புல்வெளியில் அருகிலுள்ள ஒரு ஹனுக்கா என்ற யூதர்களின் பண்டிகையானது சுமார் 2000 பேருள்ள மக்கள் கூடி கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த நடைபாதை வழியாக வந்த 2 பேர்கள் துப்பாக்கியை கொண்டு யூதர்களையே குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதாவது இந்த தாக்குதல் சிட்னியின் யூத சமூகத்தை குறிவைத்து திட்டமிடப்பட்டது. ஒரு அமைதியான நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது ஒரு பயங்கரமான கொடூர தாக்குதலால் அந்த யூத சமுதாயமே தற்பொழுது சிதைக்கப்பட்டுள்ளது என்று சிட்னி காவல்துறை தலைவர் கிஸ் மின்னஸ் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலானது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது, ஆழ்ந்த கவலை அளிப்பது என்று தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கும் என்று அங்குள்ள போலீஸ் கமிஷனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். யூத எதிர்ப்பு வெறுப்பு செயல் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி ஒரு செயலாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமாக பண்டிகையை யூதர்கள் கொண்டாடுகின்ற பொழுது மிகப்பெரிய துக்ககரமான நிகழ்வானது அங்கே நடந்துள்ளது. இது முழுக்க யூத வெறுப்பு செயல் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீசி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இது ஆஸ்திரேலியாவின் இதயத்தையே தாக்கியுள்ளது. ஆஸ்திரேலிய நாடே அதிர்ச்சி அடைந்துள்ள வகையில் இந்த தாக்கல் நடந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்கள். யார் இந்த 2 பேர், இவர்கள் பற்றி விவரங்கள் என்ன என்று ஆராயும் பொழுது அமெரிக்காவின் உளவுத்துறையானது வெளியிட்டுள்ள ஒரு தகவலை சிபிஎஸ் நியூஸ் ஏஜென்சியானது வெளியிட்டுள்ளது. அதில் இவர்கள் இருவரும் பாகிஸ்தானிலிருந்து வந்து ஆஸ்திரேலியாவில் குடியேறியவர்கள் என்று தெளிவாக அதில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அங்கு துப்பாக்கிச் சூடு நடந்த பொழுது அந்த பகுதியில் இருந்த ஆஸ்திரேலிய பொதுமக்களில் ஒருவர் பின்னாலே வந்து அந்த தீவிரவாதியின் கழுத்தில் கையை பிடித்து நெருக்கி அவன் துப்பாக்கியை பறித்துள்ளு அவனை விரட்டி அடித்த காட்சியானது தற்பொழுது உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது. அவர் தற்பொழுது ஒரு ஹீரோவாக கொண்டாடப்படுகிறார். அவருக்கான துணிச்சல் எப்படி வந்தது, ஒரு பொதுமக்கள் எப்படி நடக்க வேண்டும், ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற பொழுது அவரை போல தீவிரவாதியின் பின்னால் சென்று அவர் கழுத்தில் கையை போட்டு துப்பாக்கியை பிடுங்கி விரட்டுவது என்பது ஒரு சாதாரண செயல் இல்லை. அந்த நபர் தற்பொழுது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறார். அப்பொழுது அந்த தீவிரவாதியிடம் இருந்த டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கின்ற பொழுது அவன் யார் என்ற விவரமானது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஜிஎஸ் யூத கம்யூனிட்டியின் மீது நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்கல் என்று அனைவருமே தெரிவிக்கிறார்கள். காரணம், இவர்கள் இருவருமே பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்று அமெரிக்க உளவுத்துறையானது உறுதி செய்துள்ளது. தற்பொழுது செய்தியாக வெளியாகியுள்ளது.
அதாவது பயங்கரவாத தாக்குதலுக்கு எல்லைகள் கிடையாது, நாடுகள் கிடையாது, தேசங்கள் கிடையாது. ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பயங்கரவாத தாக்குதலானது நடைபெறுகிறது என்பதற்கு உதாரணம் எங்கோ இருக்கின்ற தொலைதூரத்தில் இருக்கின்ற ஆஸ்திரேலியாவில் சிட்னி கடற்கரையில் யூதர்கள் தங்களுடைய பண்டிகையை ஹனுக்கா என்ற பண்டிகையை அமைதியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. அதேபோல சிட்னி காவல்துறையினை திருப்பி சுட்டதில் 50 வயது மதிக்கத்தக்க அவருடைய தந்தையானது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவருடைய மகன் 24 வயதை நிரம்பியவர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கு மேல் எந்த தகவலும் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். மேலும் அந்த தீவிரவாதியை தடுத்து நிறுத்திய அந்த பொதுஜனம் அந்த நபர் மீது துப்பாக்கி குண்டு உரசி சென்றதால் அவரும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படிப்பட்ட செயல்கள் துவக்கத்திலேயே முறியடிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். எந்த இடத்தில் எது நடப்பது என்பது அறியாத சூழ்நிலையில் அப்பாய மக்கள் மீது இப்படிப்பட்ட தாக்கல் நடத்துவது மிகப்பெரிய கொடூரமாகும். இதைத்தான் சிட்னி நகர போலீஸ் கமிஷனர் அவர்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், டெரர் அட்டாக் என்று அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். இனிமேல் வரும் நாட்களில்தான் முழு விவரங்களானது தெரிய வரும். ஒரு ஆஸ்திரேலியாவை மட்டுமல்ல உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது.